இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். எப்போவுமே சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக இந்த மே மாதம்லாம் எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துட்டு ஐபிஎல் பார்த்துட்டு இருப்பாங்க. நீ யார் சிக்ஸ் அடிக்கிறா, யார் விக்கெட் எடுக்கிறா, சிஎஸ்கே ஜெயிக்குதா, மும்பை இந்தியன்ஸ் தோக்குதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் நேற்று ஐபிஎல்லோடைய வியூவர்ஷிப் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஐபிஎல்லை விட ஒரு பரபரப்பான மேட்ச்சு தமிழக ஊடகங்களில், செய்தி ஊடகங்களில் போயிட்டு இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னு சொன்னால், தி மோஸ்ட் இம்பாசிபிள் சினாரியோ இன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக திமுக கூட்டணி அமைக்க போகிறது. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக போகிறார், திமுக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி உடனே எல்லாம் பரபரப்பாயிடுச்சு. விஜயினுடைய கான்வாய் எல்லாம் திருப்பி பெற்றுவிட்டார்கள், விஜய் தனியாக காரில் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, நானும் ஊடகத்தில் தான் இருக்கேன், நானும் ஒரு ஊடகவியாளர் தான். இருந்தாலும் நான் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்கிறேன், நியூஸில் வர்றதெல்லாம் முழுக்க எப்போவுமே நம்பாதீங்க அப்படின்னு தான். ஏன்னா நேற்று காலையில் நிறைய நியூஸ் என்ன போட்டாங்க, இதோ புஷி ஆனந்த் இபிஎஸ்ஐ பார்க்க சென்று விட்டார், அதோ அதிமுக உடைகிறது, இதோ அதிமுக பிளகிறது அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வரக்கூடியது நம்ம பார்த்தோம். ஆனால் தாவேகா தரப்புலேருந்து அதிமுகட்ட யாருமே போய் பேசலை. லீமா ரோஸ் போனதை அந்த வண்டியை பார்த்துக்கிட்டு அது ஏதோ தாவேகா தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் போயிட்டு இருந்தது. ஸோ ஊடகங்களை எப்போதும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். அப்படி கண்மூடித்தனமாக ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் நம்பி 2 தேர்தலை தமிழகம் இழந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது காலம் பதில் சொல்லும், நம்ம அதை கடந்து போவோம். நீ ஒரு ஊடகத்திலே இருந்துக்கிட்டு இப்படி சொல்கிறீன்னா அதில் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ஊடகங்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ நேராக டாபிக் போவோம். டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகள் வரும். இப்போ அதிமுக திமுக கூட்டணி அமையாதா அப்படின்னு கேட்டால் இப்போ வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா முன்னாள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, 6 மாத காலம் நாங்கள் தாவேகாவை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அவங்களுக்கான அவகாசம் நாங்கள் தருவோம், அவங்களுடைய ஆட்சியை பண்ணட்டும், மக்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அந்த முடிவின்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தற்பொழுது திமுக அதிமுக கூட்டணி அமைவது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திமுக அதிமுக கூட்டணி அமையவே அமையாதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அமையும் அப்படிங்கிறது என்னுடைய பதில். அதற்கான காலமும் தமிழக அரசியலில் வரும் அப்படிங்கிறது என்னுடைய பதில். ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட 3 டேட்டா இருக்குது. 2021 திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வாங்கிய வாக்குகள், 26 வாங்கின வாக்குகள், இப்போ இருக்கக்கூடிய வித்தியாசம் 21க்கும் 26க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதில் 2021 திமுக கூட்டணியாக வாங்கினது 45.38%, திமுக தனியாக வாங்கினது 37.70%, அதிமுக கூட்டணி வாங்கினது 39.71%, அதிமுக மட்டும் வாங்கினது 33.29%. நீ அப்படியே 26க்கு வாங்க. 2026 தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி உள்ள வருது. அப்போது ஓட்டு சதவீதத்தில் வித்தியாசம் வருது. 45.38 வாங்கிய திமுக கூட்டணி இந்த தேர்தலில் 31.41% தான் வாங்குது. வித்தியாசம் 14%, 13.97% வித்தியாசம். அதிமுக கூட்டணி 39.71 வாங்கினது, இந்த தடவை 27.21%, அதாவது 12.5% வாக்கு வித்தியாசம். தாவேகா இந்த முறை 35.2% வாங்கியிருக்கு. திமுக தனித்து 37 வாங்கிய போன தேர்தலில், இந்த தேர்தலில் 24 வித்தியாசம் 13.59%. அதிமுக 33.29 வாங்கினாங்க 21ல், தற்பொழுது 21.21 வித்தியாசம் 12.8%. அப்போது கிட்டத்தட்ட 13லிருந்து 14 இல்லாட்டி 13லிருந்து 12% வாக்கு சரிவு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சரிந்த வாக்குகள் மீண்டும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வருமானு கேட்டிங்கன்னா வராது. அது வருவதற்கு பெரிய ஒரு புரட்சி நடக்கணும், இல்லைனா 20 ஆண்டுகள் காலமாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? இதுவரை 2 முனை போட்டி தான் இருந்தது, திமுக இல்லைனா அதிமுக. ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ வரும்? 5 இல்லைனா 6%. இந்த 6% இந்த தேர்தலில் திமுகவுக்கு போடுவாங்க, அடுத்த தேர்தலில் அதிமுகவுக்கு போடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அந்த சூழ்நிலை மாறி பெரிய அளவுக்கு ஒரு மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எம்ஜிஆரே மிஞ்சிட்டாரு
இப்படின்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரை ஒருபோதும் விஜய் மிஞ்சலை. ஏன்னா எம்ஜிஆர் தனிப்பெரும்பான்மையுடன் வந்தார், ஸ்வீப் அடிச்சுட்டு வந்தார் தேர்தலில். தனிப்பெரும்பான்மையை விட 20-30 சீட்டு அதிகமாக வாங்கி அவர் வந்து ஆட்சி அமைச்சார். விஜய் இன்னும் 108லேயே ஆம்புலன்ஸ்லேயே நொண்டி அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ விஜயும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது அரசியல் புரிதல் இல்லாத, அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடியவர்கள் இல்லை புதிதாக அரசியல் பேசக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தற்குறித்தனமான ஒரு கம்பேரிசன். விஜயும் எம்ஜிஆரும் ஒன்று கிடையாது. அன்னைக்கு இருந்த ஓட்டிங் பர்சன்டேஜ், அன்னைக்கு இருந்த விழிப்புணர்வு, அதில் வாங்கின எம்ஜிஆர் வாக்குகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா காலத்தில் விஜய் வாங்கிய வாக்குகளை கம்பேர் பண்ணாதீங்க. அன்னைக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க மக்கள், இன்னைக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா. சரி, அதை எடுத்து ஓரம் வச்சுப்போம். இப்போது அதிமுக திமுக கூட்டணிக்கான அவசியம் ஏன் அப்படின்னு சொன்னால், இவங்க இழந்த இந்த 25%, 13, 12, 25ன்னு ரஃபாக வச்சுப்போமே, இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இனி ஒருபோதும் திருப்பி வராது. வரும் 2%, 1.5%, 3% மேக்சிமம் அடுத்த தேர்தலில் இல்லை அதுக்கு அடுத்த தேர்தலில் திருப்பி அந்த வாக்குகள்லாம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வரலாம். ஆனால் முழுமையாக 25% வருமா அப்படின்னு கேட்டால் வராது. அப்போது இனி திமுகவாலேயோ அதிமுகவாலேயோ தனித்து தேர்தலை சந்தித்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 6 மாதம் கழித்து எப்படி எல்டிஎஃப்னு கேரளாவில் ஒரு கூட்டணி இருக்குது, அந்த கூட்டணியில் சிபிஐ சிபிஎம்னு 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி வந்து உருவாச்சு, சிபிஐன்னு ஒரு கட்சி இருந்தது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு. அதிலிருந்து ஒரு குரூப் உடஞ்சி போய் சிபிஐ மோசம், சிபிஐ ஃப்ராடு, சிபிஐ 420 அப்படின்னு சொல்லி உடஞ்சி போய் உருவான கட்சி தான் எது, சிபிஐஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் எவ்வளோ நாள் தனியாக இருந்தாங்கன்னு கேட்டால் யாருக்குமே இப்போ ஞாபகம் இருக்காது. ஏன்னா பிரிஞ்ச உடனே அவங்க திருப்பி சேர்ந்துட்டாங்க, கூட்டணியாக சேர்ந்துட்டாங்க, கம்யூனிஸ்ட் கூட்டணியாக சேர்ந்துட்டாங்க, லெஃப்ட் ஃப்ரண்ட்டாக சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு யுனைடெட் திராவிடியன் அலைன்ஸ் அப்படின்னு UDA உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அப்படி இணைந்தால் மட்டும்தான் திமுக அதிமுகவால் இனி தமிழ்நாட்டில் ஒரு சக்தியாக, ஒரு ஃபோர்ஸாக இருக்க முடியும். மக்கள் மாற்றி வாக்களிக்க துவங்கிவிட்டார்கள். திமுகவும் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யோசிக்க ஆரம்பித்ததை விஜய் இந்த முறை பயன்படுத்தியிருக்கார். அடுத்த முறை வேற யாராவது பயன்படுத்திக்க முடியும். அப்படி ஆட்சியில் மாற்றம் வேணும்னு யோசித்த மக்கள் எதிர்கட்சியிலையும் மாற்றம் வேணும் அப்படின்னு நிச்சயமாக யோசிக்க துவங்குவார்கள். அப்போது இப்போ வாங்கின வாக்கு சதவீதமே அடுத்தடுத்த தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது இவங்க கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் இனி முன்னாடி போக முடியும் அப்படின்னு எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி நான் சொன்னேனோ அதே மாதிரி திமுக ஒரு 420 அப்படின்னு சொல்லி தான் அதிமுக உருவாக்கப்பட்டது. அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேரும், திராவிடியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒன்று சேரும், அந்த திராவிடிய கொள்கையை முன்வைப்பார்கள். ஒரு 18லேருந்து 20% 2 கட்சியும் சேர்ந்து தமிழகத்தில் அடுத்த ஒரு 20-25 வருஷம் வாக்கு சதவீதம் வைத்திருப்பார்கள். அவங்க யாரு கூட கூட்டணி போக போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த கூட்டணி வெற்றி வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதற்கான சாதிக்கூறு இருக்கா அப்படின்னா இருக்கலாம். இன்னொரு சக்தி வந்து ஒரு சிவகார்த்திகேயனோ ஒரு பிரதீப் ரங்கநாதனோ வந்து விஜய்க்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து நான் திராவிடியன் ஐடியாலஜி பேசுகிறேன், நான் திமுகவோட கூட்டணி சேர்றேன், நான் இந்த திராவிடியன் யுனைடெட் ஃப்ரெண்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 15% வாக்குகளை இந்த கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வந்து கொடுத்தது அப்படின்னு சொன்னால் மீண்டும் 2031 யுனைடெட் திராவிடியன் அலைன்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டணி ஆட்சிக்கு வரலாம். மாற்றாக திராவிடியமே இல்லை, நான் இன்னொரு கொள்கையோடு வரேன் அப்படின்னு ஒரு புது கட்சி இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் முயற்சித்தாலும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். மக்கள் மாற்றி சிந்திக்க துவங்கிவிட்டார்கள். அப்பொழுது அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் அரசியல் கூட்டணிகளும் மாற்றி சிந்திக்க துவங்கிவிடணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய லா. அப்படி சிந்திக்கலை அப்படின்னு சொன்னால் திமுகவும் அதிமுகவும் இணையலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அரசியல் எதிர்காலம் கிடையாது. ஆனால் இந்த ஒரு கணக்கு இருக்குல்ல, திமுக அதிமுக சேர போகிறாங்க ஒரு 6 மாதம் கழிச்சு அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இல்லையா, அது விஜயோட போவதற்கான வாய்ப்புகளை கம்யூனிஸ்ட் விசிகா போன்ற கட்சிகளுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை 6 மாதம் கழிச்சு கவிழ்ந்தா இப்போ நம்ம திமுக விட்டுட்டு போய் அப்புறம் திமுக ஆட்சிக்கு அதிமுகவும் சேர்ந்து வரும்போது நம்மளை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இது விஜயோட அவங்கள போகிறதோ இல்லை விஜய் கூட போனால் கூட திமுகவையோ அதிமுகவையோ எதிர்ப்பதை இது வந்து தடுத்து நிறுத்தும். ஸோ இதுதான் திமுக மு.க. ஸ்டாலின் போடக்கூடிய புதிய பிளான். ஒரு குழப்பத்தை மக்கள் மனசுலையும் கட்சி தலைவர்கள் மனசுலையும் உருவாக்கி
விஜயை மேலும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளியிருக்கார்கள் அப்படின்னு சொல்கிறத விட விஜயே முக்கில் போய் மண்டையை செவுத்துல முட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். யாராவது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து விஜயை பார்த்து விஜய்க்கு வாக்களித்த தேசியவாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் கேட்க துவங்கி விட்டார்கள். அந்த சத்தம் நாளுக்கு நாள் தாவேகா காங்கிரஸ் கூட்டணியை பார்த்து சத்தமாக ஒலித்து கேட்கும் அப்படிங்கிறதும் மாற்று கருத்தில் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட இணைந்திருங்கள். இது போன்ற பல அரசியல் சார்ந்த சுவாரஸ்யமான காணொளி உங்களை நேரடியாக வந்து சேரும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.